வர சொல். வந்த உடனே நீ யாருமா இப்படி வந்திருக்கேன்னு மன்னன் கேட்கிறான். என்ன சொல்லி இருக்கணும்? நான் கோவலனுடைய மனைவி, உன்னால சாகடிக்கப்பட்டானே அந்த கோவலனுடைய மனைவின்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லல. எப்படி சொல்றா தெரியுமா? 13 வயசுல கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணு, 13 வயசுல 12 வயசு கண்ணகிக்கு 12 வயது, கோவலனுக்கு 15 வயது திருமணம் ஆகும் போது அந்த வாழ்க்கை பாத்தீங்கன்னா காதலர் பிரியாமல் கவுவுக்கை நெகிழாமல் அப்படின்னு அந்த பாடல் வரும். முதல்லயே மறைமுகமா வாழ்த்துறாங்க. இத வகுப்புல ஒரு முறை சொன்னேன் என்னுடைய மாணவர்கள் கிட்ட. திருமணம் ஆகும் பொழுது கண்ணகிக்கு 13 வயது, கோவலனுக்கு 15 வயதுன்னு உடனே ஒரு பையன் எழுந்திருச்சு, இது அப்படியே எங்க வீட்டுல கொஞ்சம் சொல்லுங்கிறான். அது வேற. இவ போய் சொல்றா பாருங்க, நீ யாருமான்னு கேட்ட உடனே தான் எங்க இருந்து வந்திருக்க, எந்த நாட்டுக்கு சொந்தக்காரின்னு சொல்றா தெரியுமா? தன்னுடைய தேர்காலில் அறியாமல் ஒரு கன்றை கொன்று விட்டான் தன்னுடைய மகன் தெரிஞ்ச உடனே அந்த பசு கண்ணீரோடு வந்து ஆராய்ச்சி மணியை பிடித்து அசைக்கின்றது. அதன் கண்ணீரை பார்த்துவிட்டு தன்னுடைய ஆட்சியில் ஒரு பசுவிற்கு துன்பம் நேர்ந்து விட்டதே என்று பதைத்து போய் தன்னுடைய மகனையே தேர்காலில் போட்டு கொன்ற மனுநீதி சோழன் ஆண்ட அந்த மண்ணிலிருந்து நான் வந்துக்கிறேன்றான். இது எதை காட்டுதுன்னா, தீர விசாரிக்காம என்னுடைய புருஷனை கொன்னுட்டியே நீ, நான் எப்படிப்பட்ட மன்னன் ஆட்சி செஞ்ச மண்ணில இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? ஒன்னும் கண்ணகி எந்த பல்கலைக்கழகத்திலையும் படிச்சு PhD எல்லாம் பண்ணல, MPhil படிக்கல, PG டிகிரி முடிக்கல, UG கூட படிக்கல இல்லையா? ஆனா எப்படி சொல்றா பாருங்க, அவன் மனசுல நீ அநீதியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்கிறத சொல்லணும். அப்ப அதை எப்படி சொல்லணும்னா, என்னுடைய நாட்டில் எப்படி ஆட்சி நடந்தது தெரியுமா அப்படின்னு பதிவு பண்ணிட்டு அதுக்கு பிறகு சொல்றான். அதாவது இந்த மண்ணுல மன்னனை, சுப்ரீம் கோர்ட்னா அப்பெல்லாம் யாருன்னா மன்னன் தான். அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை எதிர்த்து வழக்காடிய முதல் வழக்கறிஞர் கண்ணகி இல்லையா? அதுக்கு பிறகு அவன் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி அந்த அந்த சிலம்பை எடுத்து காட்டி மாணிக்க பரல்களை காட்டி அதுக்கு பிறகு அவன் நீதி சொன்னதெல்லாம் வேற. அதை கேட்ட உடனே மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான் மன்னன். அன்னைக்கு அப்படிப்பட்ட நல்ல மன்னர்கள் ஆட்சியாளர்கள்லாம் இருந்திருக்காங்க, அன்னைக்கு இருந்திருக்காங்க. இது நம்ம துரதிர்ஷ்டம், நாம இந்த காலத்துல வாழறோம் இல்லையா? அந்த மாதிரி முதல் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்தாள். கணிகையர் குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணின் வயிற்றிலே பிறந்த மணிமேகலை துறவு கோலம் பூண்டு ஏன்னா வாழ்க்கையை பார்க்கிறான், எப்படி பெண்களின் வாழ்க்கை அமைந்திருக்கின்றதுன்னு பார்த்து அந்த வாழ்வின் மீது வெறுப்புற்று அறம் செய்வதற்கு புறப்படுகின்றாள். முதலில் அவளை அந்த உதயணன் வந்து அந்த பெண்ணை காதலிக்கிறான். அவன் காதலை மறுத்து விட்டு அவள் தப்பி தப்பி ஓடுகின்றால் அவன் படுகொலை செய்யப்படுவான். அந்த கதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மணிமேகலை பத்திலாம். அதை மீறி அந்த சிறையில் அடைச்ச பிறகு கூட அந்த சிறை கோட்டத்தையே தன்னுடைய அறத்தால் அறக்கோட்டமாக மாற்றியவள் மணிமேகலை. இப்படி பெண்களை, நம்ம நாட்டு நம்ம தமிழ் பெண்களின் வரலாறு எப்படி தொடங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புதுமையான சரித்திரம் படைத்தவர்களாக நம்முடைய பெண்களின் வரலாறு அன்றைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடங்கப்பட்டிருக்குது. அதுக்காக தான் கண்ணகியும் மணிமேகலையும் நான் சொன்னேன். பாரதி கூட தேச விடுதலையை பாஞ்சாலி சபதமாக பாடுகின்றான். பாஞ்சாலி சபதம் வந்து வெறுமனே மகாபாரத கதையை பாஞ்சாலியின் சோகத்தை சொல்வதற்காக பாரதி பாஞ்சாலி சபதம் எழுதினானா என்று சொன்னால் இல்லை, தேச விடுதலையை சொல்லணும். அப்ப அந்த காலகட்டம், பாரதியின் காலகட்டம் வந்து தேச விடுதலையை பத்தி பாடினாலோ எழுதினாலோ உடனே கைது செஞ்சிருவாங்க. அதுக்காக பாரதி பாஞ்சாலி சபதத்தின் மூலமாக தன்னுடைய பாடல்களை சொல்ல வருகின்றான். அப்ப அந்த பெண் பட்ட கொடுமையை பாரதி பாடுகின்றான். அவளை எப்படி அடகு வச்சு தாயமானாங்க இல்லையா, அதை கண்டிச்சு சொல்றான். அந்த கடைசி அந்த பாடல்கள்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் பாரதியின் பாடல்கள். அதனாலதான் பெண்களின் நிலைமையை முழுசா புரிஞ்சு புதுமை பெண்களை படைத்து காட்டியவன் பாரதி. அன்னைக்கு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை இனி தொடரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாரதியின் தாசனாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பாவேந்தன் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்புன்னு பாடினான். நாய் என்று பெண்ணை நவில்வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று
நீங்க அந்த தாலாட்டு பாடல்களை நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. கண்ணதாசன் கூட ஒரு தாலாட்டு பாடல் எழுதினார். அவருடைய பேர பிள்ளை தூங்கிட்டு இருக்க 6 மாச குழந்தை. தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, குழந்தை கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்ததுன்னா, ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கே பால் குடிக்காம அப்படின்னு சொல்லி அதை எழுப்பி பாலை குடிக்க வச்சு அதுக்கப்புறம் படுக்க வச்சிருவாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய போய் எழுப்புகின்றாள் ஒரு தாய். இதை கண்ணதாசன் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவங்க தம்பி பேரன். அந்த தூங்குற குழந்தைய அந்த அம்மா எழுப்பும் போது சொல்றாரு, எழுப்பாதீங்க அந்த குழந்தைய, அது இப்ப தூங்குறது தான் தூக்கம், வளர்ந்த பிறகு தூக்கம் கிடையாது, எத்தனையோ பிரச்சனைகள் வந்து சேர்ந்துரும், அதனால அந்த குழந்தைய எழுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ஒரு தாலாட்டு பாடுறார். அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும், அன்பு குழந்தையவன் அரையாண்டு செல்வனவன் இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம், அவன் சுகமாக தூங்கட்டும். கண்ணை விழித்திருந்த காசினியை பார்க்கும் கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கு அடி விழுமோ, காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ முறைகெடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தாம் நாற்புறம் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, அண்டர்லைன் தி லைன், நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, என்ன துயர் வரும் என்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும், கோடிக்கு அதிபன் என குறையாது வாழ்ந்தாலும், நாட்டுக்கு தலைவன் என நல்வாழ்வு பெற்றாலும், அவன் வீட்டு மாட்டுக்கும் மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும் பால் பழங்கள் உண்டாலும், சொத்துள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது, அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். எந்த நெடுஞ்சாலையிலோ எந்த பூஞ்சோலையிலோ தப்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது, நம்பிக்கை ஏமாற்றம் பயம் நடுக்கம், வெம்பி அழுதல் வேர்த்தல் விறுவிறுத்தல் கும்பி எறிதல் கொதித்தல் துடிதுடித்தல் அம்மம்மா இன்னும் எத்தனையோ அவனை எதிர்நோக்கும், அவனை எழுப்பாதீர் இனிமேல் அழுவதற்கு, அவனை எழுப்பாதீர் இனிமேல் விழிப்பதற்குன்னு எழுதினார். இது தாலாட்டு பாட்டு. பாரதி தாலாட்டு பாடல, ஏன்னா பாரதி காலத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, தாலாட்டுனா இன்னும் தூங்கிடுவாங்கன்னு பாரதி தாலாட்டு பாடல, திருப்பள்ளி எழுச்சி தான் பண்ணார். அதுக்கு பின்னாடி வந்த பாவேந்தன் ஒரு தாலாட்டு பாட்டு எழுதினார், 2 தாலாட்டு பாடல்களை எழுதினார், ஆண் குழந்தை தாலாட்டு பெண் குழந்தை தாலாட்டு. இந்த பாவேந்தனுடைய பாட்டை கேட்டீங்கன்னா தோழிகளே, இது தாலாட்டா அல்ல திருப்பள்ளி எழுச்சியான்றத நீங்க முடிவு செஞ்சுக்கலாம். சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே, காலை இளம் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே, வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே, நாய் என்று பெண்ணை நவில் வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தரணிக்கு வாய்த்தவளே, வெண்முகத்தில் நீளம் விளையாடி கொண்டிருக்கும் கண்கள் உறங்கு கனியே உறங்கிடுவாய், அன்னத்தின் தூவி அணிச்ச மலரெடுத்து சின்ன உடலாக சித்தரித்த மெல்லியளே, மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே, வேண்டாத சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டா விளக்காய் துலங்கும் பெருமாட்டி, புன்னீர் சரம்பிடுக்கும் பொய்மதத்தின் கூட்டத்தை கண்ணில் கனல் சிந்தி கட்டழிக்க வந்தவளே. இப்படி பாடிட்டே போவார். சாணிக்கு பட்டிட்டு சாமி என்பார், செய்கைக்கு நாணி உறங்கு நகைத்து நீ கண்ணுறங்கு. இந்த பாட்டு தாலாட்டு பாட்டா திருப்பள்ளி எழுச்சியான்னு பார்க்கணும். இதுல கண்ணதாசன் சொன்னார் பாருங்க, அண்டர்லைன் தி லைன் சொன்னல, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ. இங்க என்ன சொல்றாரு பாவேந்தர், நாய் என்று நவில் வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட தரணிக்கு வாய்த்தவளே நம்மளை கூப்பிடுறார், பெண்களை இல்லையா. இவங்களுக்கு பின்னாடி வந்த கவி பேரரசு வைரமுத்து என்னை போன்ற வேலைக்கு போகின்ற பெண்களுடைய நிலைமை எல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கிறார். அவங்க வீட்டுல அந்த அம்மாவும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, பொன்மணி வைரமுத்து ஒரு பேராசிரியராக இருந்தார். பெண்களுடைய நிலையை பார்க்கிறாரு. பார்த்துட்டு நாம் படுகின்ற அவஸ்தைகள், நீங்க இந்த பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா, நான் கூட கல்லூரியில படிக்கும் போது உங்களை மாதிரி கொஞ்சம் அழகா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நினப்பு தானே. கல்லூரியில படிக்கும் போது கொஞ்சம் அழகா இருந்தேன், சும்மா அப்படி சொல்லிக்கிறேன்.